This video is sponsored by SBO School of Business Organization. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? ஜென்யூனாக பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி 100% ஜென்யூன் கம்பெனி. இந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு இஎம்ஐனா என்ன, அதில் உள்ள ஆப்ஷன்ஸ், இது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கிரெடிட் கார்டு இஎம்ஐ வந்து உண்மையிலே மக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஷாப்பிங் பண்ணுறதுல ஜென்ரலாக இஎம்ஐ கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எக்ஸ்பென்ஸு நிறைய பண்ணுறதுக்காக கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுது. இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே டைமாக நம்ம பே பண்ணாமல் மந்த்லியாக டிவைட் பண்ணி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணுறது தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன், கிரெடிட் கார்டு இஎம்ஐ. இதை நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் பே பண்ணக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா 3 மந்த்லேருந்து 2 இயர் வரைக்கும் இருக்கும். நீங்கள் வாங்கின அந்த ப்ராடக்ட்டுக்கான பில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டைம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணுறதுனால இஎம்ஐயில் உங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டை பிளான் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அது இன்னொரு விஷயத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கான கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு. சரிங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இஎம்ஐ ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இஎம்ஐ கன்வர்ஷன் ஆப்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்னா, இஎம்ஐ நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே உங்களோட பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க இஎம்ஐக்கானது. அப்புறம் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பிரித்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக கிரெடிட் கார்டு லோன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக 3000 வந்து 5000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டை வந்து கொடுக்க மாட்டாங்க இஎம்ஐக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இஎம்ஐங்கிறது ஒரு பொதுவாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு ஹை லக்ஸுரி ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இஎம்ஐ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிரெடிட் கார்டோடைய அந்த ஃபீஸு, அதோட திருப்பி நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த மெத்தடு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நாலேஜ் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா?